Hi guys, welcome back. இந்த வீடியோல நம்ம Python text editors or IDs பத்தி பார்க்க போறோம். ஸோ ஐடி அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் என்னன்னா நோட்பேட். ஸோ நோட்பேட் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதை வச்சே ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே சமயத்தில் ஐடினா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டுமே எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எடிட்டர்ஸ் இல்லை டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இல்லை ஐடி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக என்னென்ன ஐடிஸ் ஆர் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்குன்னு நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஐடிங்கிறது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது ஒரு ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் எழுதுவோம் லைக் நோட் பேட். இதெல்லாமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இப்போ நான் தியரிட்டிக்கலா போகாம உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஒரு நோட் பேட்ல ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி அதை உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அதே ப்ரோக்ராம் ஐடியில் எப்படி ரன் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ ஒரு நோட் பேட் எடுத்துக்கிறேன். நான் ஒரு நோட் பேட் எடுத்து, ஸோ இது டார்க் தீம்ல இருக்கு. ஹோப் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் பெருசு பண்ணிட்டேன். ஒரே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 100. உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக்கா வச்சுப்போம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுப்போம். பிரிண்ட் வெல்கம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வச்சே பேசிக் எழுதலாம். பட் இதை விட கொஞ்சம் இன்னும் ஆட் ஆன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். ஒரு நேம் இன்புட் வாங்கிக்கலாம். நேம் ஈக்குவல் டு என்டர் யுவர் நேம். ஸோ இன்புட்டுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடணும். நம்ம இதை வந்து ஒரு வாங்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பிரிண்ட்டுங்கிறத நம்ம பிரிண்ட் வாங்கின இன்புட்டை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். நேம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ என்ன நேம் கொடுக்குறோமோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிடும். இந்த ப்ரோக்ராமை இப்போ நோட் பேடில் தான் இருக்கு. பட் சேவ் பண்ணுறப்போ இப்போ ஹைன்னே வந்து டாக்குமெண்ட் பேர் வச்சுப்போம். hi.py பைத்தான் எக்ஸ்டென்ஷன். ஸோ எப்பவுமே நீங்கள் நோட் பேடோ இல்லை எந்த டெக்ஸ்ட் எடிட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை ஆட்டம் எது வேணால் யூஸ் பண்ணாலும் .py அப்படின்னு சேவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அது பைத்தான் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ hi.py நான் எடுத்துட்டேன். இப்போ டெஸ்க்டாப்ல தான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க டெஸ்க்டாப்ல அந்த பைத்தான் ஃபைலோட லோகோ எல்லாமே வந்திருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பைத்தான் ஃபைலாக மாறிடும். நம்ம டாட் எக்ஸ்டென்ஷன் அது .py கொடுக்குறப்ப அந்த எக்ஸ்டென்ஷன்ல சேவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக் ஆயிரும். இதை ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இது அனகோண்டா கமாண்ட் ப்ராம்ப்ட். நான் ஒரு நார்மல் சிஎம்டி நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்து, இப்போ அந்த ஃபைல் ஹை தான் பட் டெஸ்க்டாப்ல இருக்கு, என்னோட யூசர்ல இருக்கு. ஸோ சிடிங்கிறது சேஞ்ச் டிரைவ் டு டெஸ்க்டாப். டெஸ்க்டாப் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வேற ஏதாவது ஃபைல் இருந்துச்சுன்னா இப்போ சேஞ்ச் டு டெஸ்க்டாப் இல்லாம வேற எந்த இது கொடுக்கலாம். பேக் போறதுக்கு சிடி டாட் டாட். ஸோ இந்த கமெண்ட் இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் அது வந்து நான் தனி வீடியோவே போடுறேன் உங்களுக்கு இந்த சிஎம்டி கமெண்ட்ஸ் பத்தி. ஸோ இப்போ ஹை ஃபைல் டெஸ்க்டாப்ல இருக்கு hi.py. இதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? பைத்தான் கால் பண்ணி. ஸோ பைத்தான் hi.py. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இங்கே என்டர் யுவர் நேம், நான் அந்த இன்புட்டில் கேட்டிருந்தேன்ல என்டர் யுவர் நேம். ஸோ இங்கே வந்துருச்சு. என்டர் யுவர் நேமில் சும்மா என் பேர் கொடுக்குறேன். இப்போ வெல்கம் சூர்யா அந்த மாதிரி வருது. ஸோ வேற ஃபைல் நீங்கள் இப்போ இதே வந்து எடிட் பண்ணுறீங்க, வேற ஏதாவது எடிட் பண்ணுறீங்கன்னா இன்னொரு இப்போ x ஈக்குவல் டு 100 இஃப் x greater than 50. இங்க பாத்தீங்கன்னா இந்த பேசிக் நோட் பேட், அதனால உங்களுக்கு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வரப்போ இன்டென்டேஷனே நடக்கல. இப்போ நான் இதை டேப் ப்ளஸ் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கு. இதே இன்னும் பவர்ஃபுல் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கு. ஆட்டம், நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் இதெல்லாமே வந்து .py ஃபைல் சேவ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்டென்டேஷன் வந்துடும். இப்போ நான் இங்கே இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்டர் பண்றப்போ அந்த இன்டென்டேஷன் கரெக்டாக அலைன் ஆயிரும். பட் இது வெறும் பேசிக் நோட் பேட்னால நானே வந்து டேப் அழுத்தி நானே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஒருவேளை எக்ஸ் வந்து 50க்கு மேலே இருந்துச்சுன்னா பிரிண்ட்
ஹாய் அப்படின்னு ஒரு இது ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். சும்மா ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிடுறேன், அதே ஹாய் ஃபைலில். இப்போ நான் வந்து சேவ் பண்ண அப்புறம் திரும்ப அதே இது வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. இதே ப்ரோக்ராமை ஒரு ஐடியில் ரன் பண்ணுறப்போ எப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் காமிச்ச மாதிரி நிறைய ஐடிஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு பேசிக்கான ஒரு ரொம்ப மோஸ்ட் யூஸ்ட் ஐடி இன் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஐடி. ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஸ்பைடர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். போன வீடியோ நீங்கள் அனகோண்டா இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைடர் இதெல்லாமே எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அனகோண்டா நேவிகேட்டரில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கமெண்ட் ப்ராம்ப்டில் ஸ்பைடர் ஓப்பன் ஸ்பைடர்னு கொடுத்தாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அனகோண்டா ப்ராம்ப்டில். ஸோ இதே ப்ரோக்ராம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் இது வந்து கன்சோல், அதாவது அவுட்புட் விண்டோ. அண்ட் இது நீங்க டீபக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டீபக்கும் பண்ணிக்கலாம். அதாவது டீபக்ங்கிறது நம்ம நீங்க பெரிய ப்ரோக்ராம் எழுதுறப்ப எந்த இடத்துல இருக்கு அந்த மாதிரி செக் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து இன்டர்பிரேட்டர் அல்ல அவுட்புட் ஸ்கிரீன் ரெண்டுமே ஒரே இதுதான். இப்போ இங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க அடிக்கிறப்போ ரன் பண்ணணும். ஆக்சுவலா இங்க ரன் பண்ணேன், சேவ் கூட உங்களுக்கு பண்ண தேவையில்லை. இதை அப்படியே ரன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஹைன்னு பிரிண்ட் ஆகுது 100க்கு மேல இருக்கிறதுனால. ஸோ இதே வந்து 25ன்னு கொடுத்துட்டேன்னா இங்கே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எல்ஸ் நான் கொடுக்கல. ஸோ எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடி அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது நீங்கள் ஒரு வேர்டு ஏதோ ஒரு ஃபைலில் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆட்டம்ங்கிறது வெரி பவர்ஃபுல் டெக்ஸ்ட் எடிட்டர். நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வரும். ஸோ இதுலேயே வந்து நான் இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. அது வச்சு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணுவோம். பட் ஐடியில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும். இப்போ நான் இங்கே பிரிண்ட்டுன்னு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அங்கே பிரிண்ட்டுன்னு அங்கே எனக்கு காட்டும். எனக்கு வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி காட்டும். இப்போ நான் இன்புட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு இன்புட்டு நீங்க காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோட் அடிக்கிறப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஐடி. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஹெவி சாஃப்ட்வேர். இவ்வளோ சைஸை நம்ம ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இது நிறைய வச்சிருக்கோம். ஸோ இன்பில்டாவே சில லைப்ரரிஸ் இருக்கும். அண்ட் இன்பில்டாவே ஒரு சஜஷன்ஸு காட்டும் நம்ம என்னென்ன டைப் பண்றோம் அப்படின்னு. பிரிண்ட் ஆர் இன்புட் ஆர் எந்த ஸ்டேட்மெண்ட் வேணா நமக்கு வந்தாலும் இந்த மாதிரி சஜஷன்ஸ் காட்டும். டீபக்கும் பண்ண முடியும். இன்டர்பிரேட்டரும் இன்பில்டா வரும். ஸோ இங்கேயே நீங்க இன்டர்பிரேட்டர்ல போய் பிரிண்ட் ஹைன்னு கொடுத்தாலுமே வந்துடும். ஸோ பிரிண்ட் ஹை அப்படின்னு நீங்க கொடுத்தாலே இங்க ஹை பிரிண்ட் ஆயிரும். இதே இது நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்லயும் பண்ணலாம். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணலாம். சிஎல்எஸ் கமெண்ட் கொடுத்து இப்போ பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ பைத்தான் இது பைத்தான் கொடுத்தோடனே பைத்தானோட உள்ள போயிடுச்சு பைத்தான் ப்ரோக்ராம். இங்கே 3 ஆரோ கட்டத்தில். ஸோ இங்கே நான் போய் நான் சரி நான் அந்த ஹிப் ஸ்டேட்மெண்ட் இது பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுலேயே நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரும் இருக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல. நீங்கள் அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு கூட நீங்கள் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணிக்கலாம். நான் அதுவும் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில். ஸோ பிரிண்ட் ஹை. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்லையும் பண்ணலாம். நீங்கள் ஐடிங்கிறது இன்டெகிரேட்டர் எல்லாமே வந்துடும். ஸோ இதுதான் அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டருக்கும் ஐடிக்கும். அண்ட் இப்போ ஸ்பைடருங்கிறத நான் யூஸ் பண்ணேன். இது வந்து மேஜராக வந்து டேட்டா சயின்ஸ் இல்லை ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரி ஃபீல்டு யூஸ் பண்ணுவாங்க. ஜூபிட்டர் நோட்புக், கூகுள் கொலாப் இதுவும் வந்து மோஸ்ட்டாக வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜூபிட்டர் நோட்புக், கூகுள் கொலாப் அதுக்கு விஷுவலைசேஷனுக்காக. ஸோ நீங்கள் டேட்டா சயின்டிஸ்டாக டேட்டா அனலிஸ்டாக இருந்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பிளாட் எல்லாம் பண்ணுவாங்க. கிராஃப்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணுறதுப்போ இமீடியட்டாக உங்களுக்கு அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா அது நோட்புக் நான் உங்களுக்கு காட்டுறேன் நோட்புக் எப்படி இருக்குன்னு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணல வச்சிருக்கேன். ஸோ இப்படி நோட் புக்காக இருக்கும். இப்போ இங்கே ஒரு கமெண்ட் நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ணிக்கலாம் தனியாக. ஸோ அடுத்த கமெண்ட்ல நீங்கள் பார்த்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஐடி போகிறத விட. இதெல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து பைச்சாம் வந்து பெஸ்ட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட்டு. விஎஸ் கோடும் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். தென் வேற என்ன ஐடி இருக்கு? நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுவும் வந்து நோட்பேட் விடவே அந்த இன்டென்டேஷன் இதெல்லாமே கொஞ்சம் .py ஃபைலில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ பெட்டர் தென் நோட்பேட். ஆட்டம் என்கிட்ட இல்லை, பட் அதுதான் பெஸ்ட் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ இது வந்து அனகோண்டாவில் வந்து நீங்கள் ஸோ ஸ்பைடர் பார்க்கலாம், பைச்சாம் பார்க்கலாம். பைச்சாம் நான் ஆக்சுவலி இன்ஸ்டால் பண்ணேன், ஸோ பண்ணல. ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து அனகோண்டா நோட்புக் தான் யூஸ் பண்ணி அடுத்த வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அது மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் ஸ்பைடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இது பைச்சாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஐடி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த இது வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது பார்ப்போம். பை.